எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்போதுமே நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம், நீ இந்த வேலையை செஞ்சா நான் உனக்கு நல்ல ஒரு gift தருவேன். நீ நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினீனா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினீனா, நீ கேட்ட டாயோ கேமோ நான் வாங்கி தருவேன். நீங்க நினைக்கிறீங்க இதுவா நம்ம ஷோ பண்ற லவ்னு? நோ, திஸ் இஸ் அ கண்டிஷன் லவ். அப்ப அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்ன? அன்கண்டிஷனல் லவ்னா நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம ஏத்துக்கணும். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உங்களோட டெலிவரிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைய உங்க கையில தூக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தீங்க? கிடையாதுல. எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க, எவ்வளோ நமக்கு ஒரு வார்ம்தா இருந்தது. ஸோ அப்ப அந்த சுச்சுவேஷன்ல அப்படி நினைச்ச நம்ம இப்ப அந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணும்போது மட்டும் நம்ம அதை ஏத்துக்காம இருக்கிறது தப்பு இல்லையா? நம்மளோட லவ்வை நம்ம காமிக்காம இருக்கிறது தப்பு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த குழந்தை எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல், அதுக்காக நீங்கள் எப்போதுமே ப்ளீஸ்ன்னு சொல்லணும், ஒபேன்னு சொல்லணும் கிடையாது. ஒபே பண்ணணுங்கிறது கிடையாது. அவங்கள எமோஷ்னலாக அப்செட்டாக இருக்கும்போது நான் உன் பக்கத்தில் இருக்கேன், நீ என்ன வேணாலும் என்கிட்டக்க வந்து நீ ஷேர் பண்ணு, பேசு, நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நான் உனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் காமாக சொன்னாலே போதும். இதுதான் நீங்க அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது. ஸோ இந்த அன்கண்டிஷனல் லவ்வை நீங்க உங்களோட பிசிக்கல் ஜெஸ்டர் மூலமா கூட நீங்க காமிக்கலாம். உங்க குழந்தைங்களை எப்போதும் ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், ஐ லவ் யூ சொல்லலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை ஹோல் ஹார்ட்டடா நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் ஸ்க்ரால் பண்ணாதீங்க. மெரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். அண்ட் இந்த அன்கண்டிஷனல் லவ்வை நம்ம கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.